போலீஸ் ஆஃபீஸரையும் பில்டிங் ஓனரையும் நீ கொண்டு இருக்க. ஸோ இந்நேரம் அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கணும். ஆனால் உன்னை அவங்க நெருங்கவே இல்லை. ஹியூமன் ரைட்ஸ்ல பெட்டிஷன் போட்டுக்கிறோம்ல. இல்லை கருணா, அதுக்காக மட்டும் அவங்க உன்னை விட்டு வைக்கல. வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. இந்த பாரு கருணா, இனிமேதான் நீ கவனமா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அந்த போலீஸ்கார பசங்க லூஸ்ல விடு, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன வக்கீல, அப்ப பயப்பட சொல்றியா? இந்த கருணா உயிருக்கு பயந்தது கிடையாது. ஒன்னு என்கவுண்டர்ல சாகணும், இல்ல எதிரி கையில சாகணும். துரோகி கையில சாகக்கூடாது. போலீஸை நீங்க பாத்துக்கோங்க, அவனுக்கு நான் பாத்துக்கிறேன். என்னடா பகல் கனவா? என்னடா ஆச்சு? என்னடா பண்ற? கருணாவோட கத்தியால குதிடா மச்சான். ஆமாடா, கனவுல கூட என்னத்தையும் கத்தியால குத்தணுமா? உங்களெல்லாம் குத்த மாட்டானா? பயப்படாத. பயப்படாம இருந்துச்சு. ஊரே ஓசில ஏசி போட்ட மாதிரி இருக்கு. ஏய், வீடு வந்துச்சுடா. வணக்கண்ணே, கர்னல் இருக்காரா? கர்னல் உள்ளதா இருக்காரு, போங்க. அதுக்கே சாமி அடிக்கிட்டு சொல்ற? இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மிலிட்ரிக்கும் போலீஸ்க்கும் என்னைக்குமே ஒத்து வராது. நான் மிலிட்ரிக்காரன், உங்கள் அப்பா போலீஸ்காரன். நான் உடைச்சி சாப்பிட்றவன், உங்கள் அப்பா உடைக்கிறவங்களை ஏமாற்றி சாப்பிட்றவன். இருந்தாலும் அவன் என் நண்பன். நீங்களாம் என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சிருக்கோம். உங்களை பற்றி உங்கள் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். நீங்கள் இங்கே தாராளமாக தங்கலாம், ஆனால் உடைச்சாதான் தங்க முடியும். ஓகே சார், நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேங்க. சீக்கிரம் போய் எல்லாம் ரெடியாகுங்க. பெல் அடிச்சோன்னே இங்கே வரணும். சரிங்க சார். சார், அந்த பசங்களோட அம்மாலாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அன்பு எங்கம்மா? உங்கள் பசங்க உங்கள் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணால் நீங்கள் தான் திருத்தணும். நீங்களும் தப்புக்கு துணை போகக்கூடாது. பதில் சொல்லுங்கள். ஆம்பளைங்க அவங்களுக்கு தான் புரியல, பொம்பளைங்களுக்கு அது புரியணும்ல. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எங்க அவன்? அப்பன் மவன்மா சேர்ந்து கூத்து அடிக்கிறாங்க சார். இப்போ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? எங்க அனுப்பியிருக்காங்க, எதுக்கு அனுப்பியிருக்காங்க இவங்களும் சொல்லல, பிள்ளைங்களும் சொல்லல. கட்டினவங்களை இவங்க மதிச்சா தானே சார் பிள்ளைங்க பெத்தவங்களை மதிக்கும். சரி, அவன் செல் நம்பர் இருந்தா கொடுங்க. எங்க பசங்க நம்பர் எங்களுக்கே தெரியாது சார். முதல்ல ஸ்டேஷன்ல கொடுக்குற பணத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க சார். அதை விட்டுட்டு எவளுக்கா கொடுத்துட்டு எங்களை தொங்க விடுறாரு. சரி, உங்களால திருத்தவே முடியாது. வண்டி எடுங்க. இங்க அன்போட வீடு எங்க இருக்கு? நீ யாருமா? அன்புக்கு வேண்டியவங்க தான். எவ்வளோ நாளாக தெரியும்? 6 மாசமா. என்ன ரிலேஷன்ஷிப்? ஹி இஸ் மை பாய் ஃப்ரெண்ட். ம். உங்களுக்கெல்லாம் கிரிமினல்ஸை லவ் பண்ணுறது ஃபேஷனாக போச்சு இல்லை? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சார். அன்பு இஸ் நாட் அ கிரிமினல். ஐ நோ ஹிம் வெரி வெல். அவன் உனக்கு தாம்மா லவ்வர். சட்டத்துக்கு முன்னாடி அவன் கிரிமினல். எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா? அது எப்படி பார்த்தவொடனே லவ் வந்துடுது? அவன் யார், என்ன பண்ணுறான், அவனால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமா, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்களா? ஏன் உங்கள் லைஃப் நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் யாரை லவ் பண்ணணும்னு நீங்க டீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரியே அன்பு கிரிமினலாவே இருக்கட்டும், ஃபைன். அதனால என்னோட லவ் மாற போறது கிடையாது. சரி, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நீ போகலாம். எனக்கு தெரியாது சார். நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணால் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணும். போலீஸை ஏமாற்றணும்னு நினச்சா விளைவுகள் பெருசாக இருக்கும். Now we go. ஏண்டா மச்சான், மிலிட்ரிக்காரன் இவ்வளோ பாட்டிலையும் குடிச்சானா இல்லை குளிச்சானா? மச்சான், ஆளுக்கு ஒரு புல் அடிச்சாரா மச்சான், இந்த குளிர் அடங்கும். ஆமாடா, மிலிட்ரிக்காரன் மற்ற விஷயத்துல கொஞ்சம் கராரா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் தாராளம்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. சார், சிட் டவுன். என்ன
ரொம்ப குளிருதா? இன்னைக்கு மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் தருவேன், நாளைக்கு இது பழகிரும். ஓகே? நல்ல சரக்கை பார்த்து 4 நாள் ஆச்சு. என்ன ஆஃப் அடிக்கிறவங்களுக்கு அவுன்ஸில் ஊற்றுறேன். டேய், இவர் மிலிட்ரி மேனா இல்லை பார் மேனாடா? 1 ounce ஊற்றிட்டு போகிறாரு. இதை வச்சு என்ன வாட பிடிக்கவா? நீ தான் அடிக்க மாட்டியா? ரொம்ப நன்றி மச்சான். அடிக்க மாட்டேன் நானாடா சொன்னேன். வணக்கம்ப்பா. ஆல்வின் சுதன் இறந்து போனதுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்க காம்பன்சேஷன் நியாயமாக உங்கள் வீட்டில் தான் வந்து கொடுத்துருக்கணும். நீங்கள் இங்கே வர சொன்னதுனால வந்தேன். என் பையனை எதாலையும் திருப்பி கொடுத்துட முடியாது. இதை ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணிடுங்க. அவன் பணத்துக்காக யூனிஃபார்ம் போடலை. ஐசியூவில் யார் இருக்காங்க? ஆல்வின் சுதன் மனைவி தான் உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு? கல்யாணம் ஆன 1 மாதத்துக்குள்ளே என் பையன் இறந்துட்டான். இதெல்லாம் இவ வந்த நேரம் தான் என் வைஃப் சொல்லி திட்டின உடனே அவள் சூசைட் அட்டன் பண்ணிட்டான். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? பழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியே செத்துட்டா கூட பரவாயில்ல, இந்த பேச்சை கேட்காமலாவது இருக்கலாம் அட்லீஸ்ட். என்ன பார்க்கலாமா? வாங்க. எதிர்பாராத விதமாக உங்கள் பையன் இறந்து போனதுனால உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. பழியை தூக்கி பக்கத்தில் இருக்கவங்க மேலே போடுறீங்க. ஆம்பளைங்களுக்கு நடக்கிற விபத்துக்கெல்லாம் காரணம் பொம்பளைங்க தானே. இந்த உலகமே ஏங்காதுமா. இழப்பு அவளுக்கும் தானே. அவளை உங்கள் பொண்ணாக பாருங்கள். அவளுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆல்வின் சுதன் மட்டும் உங்கள் பிள்ளை இல்லைப்பா. யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே உங்கள் பிள்ளைங்க தான். தைரியமாக இருங்க. சார், எங்க பணத்துக்காக என் பையன் காக்கி சட்டை போடலன்னு சொன்னாரே, காதில் விழுந்ததா? இந்த மாதிரி அங்கங்கே 2 பேர் இருக்கிறதுனால தான் பாதி காட்டை அழிச்சதுக்கப்புறம் மழை பெய்யுது. உங்கள் பசங்க திருந்தணும், செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். எதுக்கும் டிபார்ட்மெண்ட் பொறுப்பு இல்லை. எங்கடி அவன்? போலீஸ்காரங்கிட்ட துட்டுக்கு வேண்டி காட்டி விட்டானே. தெரியாது. நடிகை கூட கேட்டானே. தெரியாது. இவனை சுத்திட்டு இருந்தானே அவன். தெரியாது. தெரியாது. ஏய், செஞ்சிட வேண்டி விட்ட. கர்ணா, சொன்னா கேளு. சொல்றல. பயப்பட சொல்றியா? இல்ல, பொறுமையா இருக்க சொல்றேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு கொல்றதுனால நமக்கு எந்தவித யூஸும் இல்ல. நமக்கு தேவையெல்லாம் அந்த பசங்க தான். ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் இவளை கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்கான். இவன் நம்பர் வேற ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அதை வச்சு இந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி உன்னை என்கவுண்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன். ஆமா கர்ணா, நாங்க ஹைகோர்ட்ல ரிட் பண்ணி போட்டிருக்கோம். இன்னும் 1 வாரத்துல நமக்கு சாதகமான பதில் வந்துடும். அது வரை கொஞ்சம் பொறுமையா இருக்கு கர்ணா.